ப்ளவுஸ் கட்டிங் கேட்டிருந்தீங்க. இப்போ 46 மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 14, அப்பர் செஸ்ட் 40, மிடில் செஸ்ட்டு 43, ரெண்டுக்கும் 3 இன்ச் டிஃப்ரெண்ட் வருது. இடுப்பு வந்து 35, பாயிண்ட் வந்து 11, ஷோல்ட்ரு 14, ஆம் வந்து 18, ஸ்லீவ் வந்து ஃபுல் லென்த்தில் இருக்குது. நம்ம வந்து ஒரு எல்போ லென்த்து ஷார்ட் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6.5, பேக் நெக்கு 8. இந்த சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி கிராஸ் கட் நீங்கள் 2.25 ஓகே 3 இன்ச்சில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்தோட அளவு வந்து ஒரு அரை இன்ச் 4 இன்ச் கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் 3 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்குற கம்ப்ளைண்ட் வராது. நீங்கள் இங்கேயும் 3 வச்சு இங்கேயும் 3 வச்சிங்கன்னா ஷோல்டரோட அளவு அப்படியே வந்துடும். 14.5 வருதா, இங்கே பாருங்கள் 14.5 வருதா, அப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து கழன்றும். அதை வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. 8 இன்ச்சில் அப்படியே ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே 2.25னா இங்கே வந்து ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா 3 இன்ச் மார்க் போட்டுக்கோங்க. போட்டு இதை அப்படியே பாக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நார்மல் ரவுண்ட் ஷேப்பு. இன்னும் ஒய்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒய்டு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவுட்லைன் போட்டு வெட்டிக்கலாம். குறுக்கலாக வேணும் அப்படின்னா இதுக்குள்ளேயே நீங்கள் இப்படி போட்டு வெட்டிக்கலாம். அது நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணி வெட்டுறது தான். அதுக்கடுத்தது ஆமுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதிலிருந்து ஒரு 6 இன்ச்சு. ஓகே, இடுப்போட அளவு வந்து 35 இதில் மார்க் பண்ணியாச்சு. டேப்பில் வந்து மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. இந்த 1 இன்ச் இருக்குல்ல, ப்ளவுஸுக்கு பிரிக்கும் போது இந்த 1 இன்ச் வந்து 4 இன்ச் கணக்கு. இந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது 1 இன்ச்சு, ஆஃபுங்கிறது 2, முக்காலுங்கிறது 3, 2க்கு வந்துருச்சு அப்படின்னா 4. இந்த 1 இன்ச்சுங்கிறது வந்து 4ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு வந்து 1/4 இன்ச்சு சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ 1 இன்ச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா 1/4 இன்ச்சு சேர்த்துனீங்கன்னா போதும். ஏன்னா பாடி 4 தானே பிரிக்கிறோம். இந்த டேப் கால்குலேஷனே நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் இப்போ நான் சொன்னேன். இப்போ வந்து 35 இடுப்பு மார்க் பண்ணியாச்சு. சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணிக்கு லைன் போட்டுக்கோங்க. போட்டு ஆமுக்கு வந்து அந்த ரவுண்டு மட்டும் அப்படியே வரைஞ்சிட்டு ஆமோட அளவு அப்படியே வச்சு இறுக்கி பிடிக்காமல் அப்படியே மேலே வச்சு அப்படியே எடுப்பேன். அந்த லூஸ் கொடுத்து தான் எடுப்பேன். அதனால் அதிலிருந்து நான் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு இது கரெக்டாக வந்துடுது கட்டிங்க்கு. சப்போஸ் நீங்கள் டைட்டாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா லூஸாக அளவு எடுத்துருங்க, அது பெட்டராக இருக்கும். ஓகே, ஆம் வந்து இப்போ சொல்லியாச்சு. இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, பேக் முடிஞ்சது. அடுத்து அப்படியே கிராஸ் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு. இந்த வெட்டின இடத்துல இதில் அப்படியே கிராஸ் போட்டோம்னா இப்படி வந்து கிராஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து 4 இன்ச்சு வந்துடும். பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டை வந்து பிரிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ன பாடிக்குன்னா 3.25, 3.5, 3.25, 4 அந்த மாதிரி வந்து பாடியோட பார்ட்டை வந்து பிரித்து அதுலேருந்து நம்ம பிரித்து வைக்கிறது தான் இந்த சென்டர் பாயிண்ட்டு. டாட் பாயிண்ட் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே 11. நான் வந்து கரெக்டாக கொஞ்சம் கீழே வச்சு தான் எடுப்பேன், அதனால் 11 அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் பாயிண்ட் எப்படி எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக் மெஷர்மெண்ட்டு தான். ஓகே, இப்போ 4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதில் வந்து ஒரு லைன் போட்டுடலாம். ஒரு லைன் போட்டு ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான் அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாட் பாயிண்ட்டு ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கணும். லென்த்து ரெடி, லென்த்து மட்டும் 3.5, ஒரு 4. இதுவே வந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி உங்களுக்கு ரெடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா வரும்? ஒரு 2.25 அவ்வளோதான் வரும். ரெடி வந்து ஒரு 2.25 அந்த அளவுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். எனக்கு கப் சைஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி பெருசாக வராது. பட்டி லென்த்து வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் சுருண்டு மேலே தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலிருந்து ஒரு 1 இன்ச் மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆமோட சென்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க.
இதில் வந்து ரெடி அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டு இந்த வி ஷேப்புக்கே இந்த பக்கமும் வி மார்க் பண்ணிடுங்க. ஷேப் வந்து இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. ஷேப் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பேக் எடுத்து பட்டி வந்து நான் ஒரு 2.25 வரும்னு சொன்னால் அந்த 2.25 அந்த இடத்துல வந்து பட்டியோட அளவு எடுத்துக்கோங்க. 10 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக ரெடி பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இப்போ நம்ம இங்கே எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இங்கே எவ்வளோ இருக்குது? 2.5 1 இருக்குது. லூஸ் விழுகும். அதனால வந்து இந்த கிராஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்துக்குமே விழுகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஒரு சிலருக்கு அந்த இடத்துல ரொம்ப பள்ளமாக இருக்கும், அதனால் வந்து லூஸ் விழுவும். ஒரு சிலர் ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு லூஸ் விழுகாது. அதனால் பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நீங்கள் எச்சு கம்மி பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் கஸ்டமரை பொறுத்து தான் பண்ணிக்கணும். ரொம்ப உள்ளேயும் குறையக்கூடாது, ரொம்ப நீங்கள் லூஸும் வெட்டாமலும் விடக்கூடாது. வெட்டாமல் விட்டிங்கன்னா லூஸ் வரும், கம்பல்சரி வரும். அவ்வளோதான். இது ஓகே. ஃப்ரண்ட் நெக் வந்து இது நார்மல் ரவுண்டு. இது வந்து நார்மலாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்துடும். ஒய்டாக வேணும்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் இப்படி போடுங்க. இந்த ஷேப் போட்டிங்க அப்படின்னா இது ஒய்டாக வரும். இது ஒய்டாக வரும். ஊக்கு எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா இது நேராக வந்து இப்படி ரவுண்டு வந்துடும். இது சென்டர் வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா? இதுதான் சென்டரு. இதுவும் வைக்கும்போது கரெக்டாக வந்துடுது. இந்த வி ஷேப் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா சென்டர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் ஹோல்ஸ் போட்டோம்னா அந்த பக்கம் நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக அந்த மார்க்லேயே வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பேக் பட்டி மார்க் பண்ணிடலாம். பட்டிக்கு வந்து பேக்கில் எடுத்து சைடு வந்து இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதிலேருந்து 1/2 இன்ச் தூக்கி விட்டு ஒரு மார்க், அதுக்கு மேலே கட்டிங்க்கு ஒரு 1/2 இன்ச் மார்க். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நெக்கும் இந்த இடமும் கரெக்டாக செட் பண்ணிடணும். கீழே பட்டி ஜாயின் ஆகிற இடமும் நெக்கும் கரெக்டாக செட் பண்ணி இதிலிருந்து 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் டாட் போடுறதுனால 3/4 இன்ச், அதுக்கு மேலே 1/2 இன்ச் ஒரு மார்க் போட்டு ஃப்ரண்ட்டை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த பீஸ் எடுத்து திருப்பிட்டிங்கன்னா பட்டியோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இதை வந்து அப்படியே வெட்டிடலாம். பட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பட்டி சின்னதாக தான் வந்திருக்கு. ஏன்னா கப் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா பட்டி சின்னதாக தான் இருக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு பட்டி மட்டும் பெருசாக வச்சு கொடுங்கன்னு. அப்படி நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேக் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. பேக்கோட லென்த்தி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வயிறு இருந்தது அப்படின்னா அது அப்படியே சுருண்டுக்கிட்டு மேலே தான் வரும். நீங்கள் பட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். அது சுருண்டுக்கிட்டு மேலே தான் வந்து நிற்குமோ தவிர உங்களுக்கு அது கவர் பண்ணவே பண்ணாது. வயிறு இருந்ததுன்னா. வயிறு இல்லை அப்படின்னா நீங்கள் இறக்க வச்சிங்கன்னா ஓகே. வயிறு இருந்தது அப்படின்னா கம்பல்சரி அது சுருண்டு மேலே தான் வரும். அதனால் பாடிக்கு தகுந்த ஹைட்டு கீழே வந்து எப்பவும் போல் அந்த 1/2 இன்ச் லைன் போட்டுக்கோங்க. போட்டு இதுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு லென்த் வச்சுக்கலாம். 8 8.5 வந்து கட்டிங் அளவு. 9.25ங்கிறதுனால 4 இன்ச் ஆம் இறக்குறேன். 18 இல்லை, 18னா 9 9 18 9.25 வரும். அதனால் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இது இறக்கிடணும். ஆமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இதையும் நீங்கள் கீழே இறக்கணும். ஆம் கம்மியாக இருந்ததுன்னா மேலே ஏற்றிட்டே வரணும். 4 இன்ச் 4 இன்ச்சு. 9.25 இங்கே வச்சு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வந்து வரும். இதுவுமே வந்து ஃபிக்ஸடு கிடையாது. நீங்கள் ஏன் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுறீங்கன்னு கூட என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. இது அப்ராச்மெண்ட்டாக ஒரு மார்க். இந்த டிராயிங் போடுறதுக்காக, இந்த ரவுண்டு போடுறதுக்காக நம்ம அப்ராச்மெண்ட்டாக போடுற ஒரு மார்க்கு தான் இதோ தவிர இது ஃபிக்ஸடு கிடையாது. நீங்கள் இந்த மார்க்கை போட்டதுக்கப்புறம் பேக் பிடிக்கிற இடத்துலலாம் ஒரு அர்க்கத்து போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு அர்க்கத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பீஸ் அப்படியே திருப்பி போட்டு இதை எடுத்திங்கன்னா இங்கே ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு இந்த பிட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிட் எடுத்துக்கோங்க. இந்த பிட்டை எடுத்து இப்படி 1/2 இன்ச் இது மாதிரி சென்டராக
இப்போ இந்த இடத்துல இதான் சென்டர் நம்ம தையல் பிடிக்கிறோம். தையல் இந்த இடத்துல தான் சென்டராக தானே பிடிப்போம். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த பீஸ் அப்படியே மேலே தூக்கி போட்டிங்கன்னா இந்த சைஸுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி அந்த ஜாயிண்ட்டுக்கான பீஸை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இது மட்டும்தான் தேவை, ஜாயிண்ட்டுக்கு இது மட்டும்தான் தேவை. இதை அப்படியே வச்சு ஒரு ஸ்டாப்லர் பண்ணிட்டோம்னா தைக்கும்போது அவங்க